வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. புலிப்பாணி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய திரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் பேச வருகிறார்கள். வாங்க ஐயா, வாங்க வந்து உங்களை கருத்துக்களை பரிமாறுங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பதிவு முடக்கு தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டாங்க. நம்ம எவ்வளவு சிந்தனைகள் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக செய்யக்கூடியவங்க திருப்பூர் சகோதரிகள். அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க. என்ன அவங்க எந்த கான்செப்டில் இருந்தாலும். அப்போ அந்த கேள்விக்குறி பார்க்கும்போது எனக்கு பெரிய என்ன எப்போ நான் பேசுகிற பதிவு கூட சரியாக பார்க்கல, கேள்விக்குறி கரெக்டாக போட்டிருக்காங்க. இப்போது சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் பேசிடலாம். அதை விட கம்மியாக கூட பேசி முடிச்சிட்றேன். என்ன காரணம், நீங்கள் எல்லோரும் பேசணும். இப்போது ஜாதகத்தில் செவ்வாய் தோசை, ராகு தோசை, சனி தோசம், மாந்தி தோசை, திதி சூனிய தோசை, எத்தனையோ தோஷங்கள் இருக்குது. அதெல்லாம் முடக்கு தோஷம் அப்படின்னு நானே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். அப்படின்னு படிச்சின்னா உனக்கு வருது அப்படின்னாரு என்னுடைய குருநாதர். அதை வச்சு தான் இப்போ பேசுகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முடக்கு தோஷம்னா 12 லக்கணத்துக்கு பேசிடலாம். 12 லக்கணத்துக்கு நோட் பண்ணுன்னா பண்ணிக்கங்க. இப்போது முடக்கு நட்சத்திரம் அதிபதி சூரியனானால் தந்தையினுடைய ஒரு இது பொதுவாக ஜென்ரல் டீப்பாக உள்ளே வர்ற அடுத்தது சூரியன் முடக்கு நட்சத்திரத்தில் இருந்தால் எதில் இருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். முடக்கு நட்சத்திரத்தில் சூரியன் எப்படி இருக்க முடியும்? அவர் இருக்கிற இடத்துல இருந்து தான் நம்ம என்றோம். அவரே எப்படி முடக்கு நட்சத்திரத்தில் இருக்க முடியும்? யாருக்காவது தெரியுமா? இருக்கிறார், தெரிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே முடக்கு நட்சத்திரம் இருக்கிறார். ஆனால் அவர்லேருந்து எண்ணி மூல நட்சத்திரம் வரைக்கும் போகிறோம். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் எண்ணி மூல நட்சத்திரம் போகிறோம், அப்புறம் போராட நட்சத்திரம் எண்றோம். ஆனால் சூரியன் அதே இடத்துல நிற்கிறாரு, எதுலேருந்து எண்ண வேண்டியதில்லை. அதுதான் அவருக்கு முடக்கு நட்சத்திரம். யாருக்காவது தெரியுமா? தெரியலன்னா சொல்லிடுறேன். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன் நேரம் காலமாக. அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் எங்கே இருப்பார்? அங்கே தான் இருப்பார். ஏன் தெரியாது? நம்ம இத்தனை கணிதம் பண்ணுறோம்ல, ஏன் தெரியாது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதுக்கு வந்துடலாம். அதே மாதிரி சந்திரன் முடக்கு நட்சத்திரத்தில் இருந்தால் தாயினுடைய அரவணைப்பு இதெல்லாம் கிடைக்காது. செவ்வாய் இருந்தால் சகோதரர்களுடைய இது கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் லக்கணத்துலேருந்து 12 லக்கணம் சொல்லிடலாம். ஏன்னா மறுபடியும் அதுக்கு தான் வரணும். அதுக்கு ஒரே அடியாக லக்கணத்துக்கு போயிடலாம். ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடக்கானால், லக்கணத்தில் ஒரு கிரகம் முடக்காக இருந்தால் அந்த ஜாதகர் தனிமையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது. யாராவது சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக. யார் சப்போர்ட்டு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த லக்கணத்தை யார் பார்க்குறாங்களோ, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் முன்னாடி வந்து இவங்களை தூக்கிடுவாங்க. வேறு வழியே கிடையாது. இவங்களால தனிமையாக நிற்க முடியாது. ஆச்சுங்களா? லக்கணங்கிறது என்ன? அவருடைய திறமை. லக்கணமே சரியில்லைன்னா அவர் எப்படி செயல்பட முடியும்? சில பேர் பார்த்திங்கன்னா மைண்டு சரியில்லாமல் இருப்பாங்க. கரெக்டாக மூளையில் இங்கேயே வந்து முடக்க உட்காந்தா என்ன ஆகும்? ரோட்டில் போகல அவங்க வாடு பேசிட்டு போவாங்க. ஏன்னா காரணம் என்ன? மூளையிலேயே முடக்கு. எந்தெந்த இடத்துல, அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு அளவு எடுக்கலாம். எந்த இடத்துல அந்த முடக்கு உட்காந்துருக்கோ அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பண்ணிங்களான்னா ஆமாங்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ லக்கணம் என்ன சொல்லிக்கிறேன், லக்கணத்தில் முடக்கு ஏற்பட்டால் மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவர்கள் வாழ முடியாது. ஒன்றாச்சா? இப்போ ரெண்டாவது வர 2ஆம் இடம் என்ன? தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு, வலது கண், இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது லக்கணத்திலேருந்து 12ஆம் இடம் போகிறது ஒரு வழக்கம். ஏன்னா லக்கணம் தலை, மேசம் காலபுருஷன் லக்கணம் தலை அப்படின்னா பாதம் எங்கே இருக்குது? இதில் மீனத்தில் இருக்குது. அது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது, அதை தெரிஞ்சுக்கங்க. அதாவது வலது பக்கத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். என்ன பண்ணுவோம்? லக்கணத்துலேருந்து மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் போவோம். ஓகேங்க சார், ஐயா உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனால் என்ன சொல்லுங்கள், 6ஆம் வீட்டோடு நிறுத்திக்கணும். அதே மாதிரி பின்னாடி வரணும்.
பின்னாடி 6 வீடு வரணும். அதில் கீழே இறங்கி வரும் சாமுக்குள் வர மாதிரிங்க. இப்போ மேசத்துலேருந்து எங்கே போகிறீங்க? கன்னி வரைக்கும் போகிறீங்க. அதுதான் வலது பக்கத்தினுடைய ஒரு அங்கங்கள். புரியுங்களா? அதில் ஏதாவது 6 இடத்துல ஏதாவது அந்த முடக்கு ஏற்பட்டால் அதுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். இப்போ வலது கண், வலது காது, வலது இப்படி சொல்லிகிட்டே போகிறோம். வலது கை, வலது கால். ஏன் இடத்துக்குன்னு இல்லையா? ஏன் நேரம் எதுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறீங்க? 6ஆம் இடத்தோடு நிறுத்துங்க, கன்னியோடு நிறுத்துங்க. கன்னி வரைக்கும் ஏதாவது முடக்கு ஏற்பட்டால் அந்த உறுப்பு உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இப்படி வாங்க. எதில் 12ஆம் இடம் என்ன சொல்கிறோம்? இடது கண், இடது கை, இடது கால், அப்படி ரிவர்ஸ் வாங்க. துலாம் வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும், கரெக்டாக சொல்ல முடியும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை. எந்த இடத்துல முடக்காகுதோ அந்த இடத்துல அந்த இப்போ 2ஆம் இடத்தில் ஒரு முடக்கு ஏற்பட்டால் வலது கண் பாதிக்கும். வலது காது கேட்காம இருக்கலாம். வலது கை ஏதாவது பிரச்சனை இருக்குது. வலது காலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது. 12ஆம் இடத்தில் ஒரு முடக்கு ஏற்பட்டால் இடது கண் இதே மாதிரி தான், இப்போ சொன்ன மாதிரி தான். புரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கம் இப்படி பார்க்கணும். இப்போ 2ஆம் இடத்துல ஒரு முடக்கு ஏற்படுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு தான். படிக்கும்போது அந்த முடக்கு வேலை செய்யுமானா என்ன திசை நடக்குது? அந்த முடக்கு நட்சத்திரத்தின் அதிபதி எந்த வீட்டில் பயணம் செய்கிறார் அதை பார்க்கணும். எந்த வீட்டில் பயணம் செய்கிறார். அப்போது இல்லை அதே வீட்டில் தான் இருக்கிறாருங்க, எங்கேயும் போகலை, 2ஆம் இடத்துல 2ஆம் வீட்டில் தான் இருக்கார். என்ன பண்ணுறதுன்னா நிச்சயமாக கல்வி தடை இருக்கும். தனம், கல்வி, செல்வாக்கு, சொல்வாக்கு, வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். செக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நேராக எங்கே போவாங்க உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். செக்கு ரிட்டர்ன் தான். எத்தனை செக்கு ரிட்டர்ன் கொடுத்தாலும் அத்தனை செக்கும் ரிட்டர்ன் தான். 2ஆம் இடத்தில் முடக்கு ஏற்பட்டால் அதே மாதிரி குடும்பம் கரெக்டாக அமைங்கிறீங்களா? சரி, எப்படியோ ஒரு வாக்கில் ஒரு குடும்பத்தை அமைச்சிட்றோம். கம்முன்னு அவங்க சொல்கிறபடி போயிடணும். முடக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற கம்முன்னு பேசாமல் இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். மீறி பேசினா நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா நமக்கு வேலையே இல்லை, வருமானமே இல்லை. ஒன்றா ஹஸ்பண்டை நம்பணும், ஒன்றா மனைவி நம்பணும். இதுதான் வாழ்க்கை. முடக்கு ஏற்பட்டால் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், வளைஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறோம். 2ஆம் இடம் சொல்வாக்கு, செல்வாக்கு எது இல்லை. அப்போது படிச்சுட்டு டிகிரி வாங்குவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக வாங்க முடியாது. ஏதோ ஜென்ரல் நாலேஜுக்காக படிக்கலாமே தவிர இது 2ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். 6ஆம் இடம் சத்துருஸ்தானம் என்றே சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்ன? கல்விஸ்தானத்துக்கு 6ஆம் இடம் என்ன? திரிகோணம் 5. அந்த 6ஆம் இடத்துக்கு 5 10ஆம் இடம். அந்த 10க்கு 5 2. அப்போ அது மறைவுஸ்தானமா? லக்கணத்துக்கு மட்டுமே 6ஆம் இடம் மறைவுஸ்தானம், 2ஆம் இடத்துக்கு அல்ல. இதெல்லாம் தெளிவாக எதுக்கு எடுத்தாலும் 6ல் மறைஞ்சிட்டா 8ல் மறைஞ்சிட்டா இப்படியே பேசிகிட்டே இருந்தால் பலன் சரியாக வராது. இப்போ 3ஆம் இடத்துக்கு போகலாம். சீக்கிரம் 12ஆம் இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா நேரம் கம்மியாக இருக்குது. போயிடலாம். 3ஆம் இடத்துக்கு போகிறோம். 3ஆம் இடத்துல ஒரு முடக்கு, அந்த திசை நடக்குது. அந்த டைமில் எந்த முயற்சி பண்ணாலும் நடக்காது. வேலையாட்கள் 50 பேர் வச்சு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்லா போயிட்டுருக்குது. 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய திசை வருது. அந்த தொழிலதிபர் எத்தனையோ கோடிக்கு அதிபதி, அப்படியே பூரா சரிஞ்சிருச்சு. 50 பேர்த்து வச்சு வேலை செஞ்சால் வேலையாட்கள் நல்லா கவனிச்சுங்க. ஒவ்வொரு இடமும் எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம கவனம் வச்சுருக்கணும். 3ஆம் இடம் என்ன? தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், இந்த மாதிரி வேலையாட்கள் ஸ்தானம், தகிரிஸ்தானம். இப்போ அதில் முடக்கு ஏற்பட்டால் இது எல்லாமே பாதிக்குமா இல்லையா? 50 பேர் வச்சு வேலை வாங்கினாலும் 1000 பேர்த்து வச்சு வேலை வாங்கினாலும் அந்த வேலை ஃபைனல் பண்ணுறது அந்த ஓனர்னால தான் பண்ண முடியும். வேற ஆள் பண்ண முடியாது. எத்தனை ஆட்கள் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அப்போ 3ஆம் இடம். இதில் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க, சொல்கிறேன். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறோம். அதாவது 4ஆம் இடம் தாய், மாதுஸ்தானம், தாய், வண்டி, வாகனம், ஆடு மாடு, குறைவில்லாத செல்வம். ஆடு மாடு ஏன் இழுக்கிறோம்? 4 கால் இருக்குதா இல்லையா? ஏன் பைரவருக்கு 4 கால் இருக்குதில்ல? வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம் இல்லையா? வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் வரும். சில இடத்துல கட்டுப்பாட்டோட வெளியில் இருக்கும், சில இடத்துல அதே கூட பால் கூட காய்ச்சி கொடுக்கும். அந்த அளவுக்கு அறிவு இருக்குது பைரவருக்கு. இது மாதிரி இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னே 4ஆம் இடம் சிறப்பாக அமையணும். அப்படி அமையலைன்னா தாய் இடத்துல நம்மளுக்கு அன்பு கிடைக்காது. அன்பு கிடைக்காதுன்னா அதுக்குன்னு நம்மளை தூக்கி எறிய மாட்டாங்க. தாத்தா வீட்லேயோ பாட்டி வீட்லேயோ தான் நம்ம வளரணும். 4ஆம் இடத்துல முடக்கி இருந்தால், அதாவது அந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் நேரங்காலத்தை தெரிஞ்சுட்டு பேசணும். 4ஆம் அதாவது ஒரு குழந்தை ஜனனமாகுது.
4ஆம் இடத்துல முடக்கு நட்சத்திரம் இருக்குது. நிச்சயமாக அங்கே வளரவே முடியாது. சரிங்களா? வளரவே முடியாது. அதுக்கு மயக்கம். அந்த குழந்தை பிறந்தோடனே என்னென்னு நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். 1 மணி நேரம் மயக்கத்தில் இருப்பாங்க. அப்போ யார் பார்க்குறா? தாத்தா பாட்டி தான். முதல் பார்வையே கிடைக்கல அந்த குழந்தைக்கு. அம்மாவும் பார்த்துக்கல, அந்த குழந்தையும் பார்க்கல. என்ன காரணம்? 4ஆம் இடத்துல முடக்கு. இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். வண்டி வாகனம் இருக்குது. என்னங்க வண்டி வாகனம், நான் வந்து என்ன சொல்கிறேன், 4 வீல் மட்டும் தான் சொல்கிறேன். 4ஆம் இடமாக வர்றதுனால 6 வீல்லாம் சொல்லலை. ஒரு 4 வீலரில் போகிறாங்க. 4ஆம் இடத்துல முடக்கு நட்சத்திரம். அந்த அன்னைக்கு அவங்களுக்கு முடக்கு ராசியை வருது. ஒவ்வொரு அன்னைக்கு ஃபாலோ பண்ணணும். எமர்ஜென்சி பண்ண முடியாது, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி யாருக்கு முடக்கு அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பயணம் செய்யணும். இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது 4ஆம் இடத்துல ஒரு முடக்காகும்போது ஒரு 4 வீலர் வண்டியில் போகிறாங்க. அந்த அன்னைக்கு முடக்கு நட்சத்திரம் நிச்சயமாக பஞ்சர் ஆகும். டயர் பஞ்சர் ஆகும். சரியா? அது ஏற்றத்தில் போகலாம், இறக்கத்தில் போகலாம், சரி சமத்தில் போகலாம், எங்கே போனாலும் ஆகும். ஏற்றத்தில் போனால் என்ன பண்ணுவாங்க, உடனடியாக இறங்கி என்ன இறக்கத்தில் போனாலும் உடனடியாக இறங்கி அந்த கட்டை ரெடியாக வச்சுருப்பாங்க. முட்டுக்கட்டை, அதுதான் முடக்கு. முடக்கு தோஷம் ஏற்படுதா இல்லையா? இந்த மாதிரி இப்போ 4ஆம் இடம், இப்போ 5ஆம் இடத்துக்கு போகலாம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ அந்த புத்திரஸ்தானம் சரியில்லைன்னா அந்த குழந்தைக்கும் அவங்களுடைய தந்தைக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா? இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்க வேண்டியதான். அந்த அப்பானால மகனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, மகனால் அப்பாவுக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. தானென்ற பஞ்சமத்தில் கொடியோர் நிற்க தரணிதனில் பேர் விளங்க புத்திரர் இல்லை இல்லைன்ட்டான். 5 கொடியோர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ராகு பாவகர் எல்லாம் தெரியும். தனித்தனியாக விளக்க வேண்டியதில்லை. என்னங்க, கொடியோர் நிற்க தரணிதனில் பெயர் விளங்க புத்திரர் இல்லை. ஆனால் இருக்குது. எப்படி இருக்குது? ஊனென்ற உடல்நாதன் சுபரை கூடில். அப்போ ஒரு குழந்தை பிறக்குது. எப்படியோ வேண்டுதலில் பிறக்குது. ஊனென்ற உடல்நாதன் சுபரை கூடில் உத்தமனே உதித்ததொரு பாலந்தானும் தேனென்ற பிதருக்கு உதவி உண்டோ? கிடையாது. 5 முடக்கான எப்படி? அது குழந்தை எல்லாம் இருக்கலாமே. இந்த மாதிரி தான். சரி, 6ஆம் இடம் இன்னும் எத்தனையோ அதில் சொல்ல வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட அதெல்லாம் எத்தனையோ மணிக்கு 12 லக்கணத்துக்கு 12 மணி நேரம் ஆகும். அது இங்கே பேச முடியாது. அதனால் நேரம் இப்போ 5ல் தான் இருந்தோம். 6க்கு போகிறோம். 6ஆம் இடம் போகிறோம். 6ஆம் இடத்துக்கு போகும்போது 6ஆம் இடத்துல ஒரு முடக்கா இருக்குது. அதனுடைய திசை நடக்குது. நிறைய கடன் வாங்கிட்டீங்க. வீட்டு மேலே வச்சு வாங்கியாச்சு, நகை கொண்டு அடமானம் வச்சாச்சு, வண்டி வாகனத்தை அடமானம் வச்சாச்சு, எல்லாமே வச்சாச்சு. எதை வக்கணும் எல்லாம் வச்சாச்சு. அந்த முடக்கு திசை முடியும் வரை இவங்க கம்பனும் என்ன நல்லவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும், பூராத்தையும் அப்போ விற்றுடணும். சில பேர் வைக்கும்போது விற்றுருவாங்க. என்ன காரணம்? அவங்களால திருப்ப முடியாது, விற்றுருவாங்க. அப்போ 6ஆம் இடத்துல ஒரு முடக்கு நட்சத்திரம் வந்துருக்குது. அந்த முடக்கு நட்சத்திரத்துக்கு நான் திசை எடுப்பேன். எவ்வளவு நாள் கடன் கட்ட முடியாது. அப்போ ரொம்ப லாங்காக தான் விற்றுருங்களேன். முடக்கு நட்சத்திரம் திசை எடுப்பேன். எவ்வளோ பேலன்ஸ், எவ்வளோ சென்ட் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸு, எவ்வளோ நிற்குது, எந்த இடத்துல நிற்குது எடுப்பேன். சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஐயா உங்களால் ஒருத்தர் கிளைண்ட் அப்படி தான் கேட்டாங்க, இவ்வளோ கடன் வச்சாச்சுங்க, என்ன பண்ணுறது, கம்பெனி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விற்றுலாமா? சரி ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னா பார்க்கும்போது என்னாவது அது தேடுற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் விற்று செட்டில் பண்ணிட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருங்க. இல்லை இந்த ஊரில் இருக்க பிடிக்கலையா, வேறு ஊரில் போய் சந்தோஷமாக இருக்குங்க. அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. 6ஆம் இடம் அந்த மாதிரி ஒரு. இப்போ 6ஆம் இடத்துல ஒரு உடல்நிலை பாதிப்புனாலும் அதே மாதிரி தான். அந்த முடக்கு திசையினுடைய வயசு எவ்வளவோ, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் திசை இருக்குது. எல்லாத்துக்குமே திசை எடுப்போம். சந்திரனுக்கு மட்டும் பேலன்ஸ் திசை எடுக்கிறதில்ல, எல்லாத்துக்குமே எடுப்பேன். மாந்திலேருந்து எடுப்பேன். எல்லாத்துக்கும் எடுக்கும்போது என்ன ஆகுனா அது கரெக்டாக தெரியும். அப்போ தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைங்க 2 மாதம் சரியாக போயிடும், 1 மாதம் சரியாக, அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனை நாள் எத்தனை மணிக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லணும். அதுதாங்க ஜாதகம். வேற எல்லாம் சும்மா 2 மாதம் 3 மாதம் அது அவங்களுக்கே தெரியும். நாம் டைமை கரெக்டாக சொல்லணும். 6ஆம் இடம் அப்படி 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்ன பண்ணுறோம், கலத்திர ஸ்தானங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மனைவி எப்படி அமைவாங்க, அதில் ஒரு முடக்கு இருக்குது. அப்படி அந்த முடக்கிறது அந்த திசை நடத்தும் போது மற்ற நேரத்தில் சொல்லலை. 7ஆம் இடத்தில் ஒரு முடக்கு ஏற்படுகிறது. ஒரு முடக்கு கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது கல்யாணம் எப்படி ஆகும்? ஆனால் எப்படி ஆகுது? எப்படி? யாருடைய அனுமதியும் இல்லாமல். இவங்க மிகப்பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. பையனூடாக இருக்கட்டும், பெண்ணூடாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அதில் மிகப்பெரிய ஸ்டேட்டஸாக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வரப்போகிறவங்க ரொம்ப சம்மந்தமே இல்லை. அந்த பொண்ணு தான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த பிள்ளை அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணும்.
இதுதான் 7ஆம் இடத்தினுடைய முடக்கு. 7ஆம் இடத்துல முடக்கு அந்த திசை நடக்கணும். அதில் அந்த கிரகத்தினுடைய திசை 7ஆம் இடத்தில் 7ஆம் இடத்த அதிபதி எங்கே போய் நிற்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய திசை நடக்குதா, இல்லை 7ஆம் இடத்துலேயே இருக்கிறாரா அப்படி. இப்போ 7ஆம் இடம் முடிஞ்ச ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வர நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா இப்போது 2 லக்கணம் தான் டேஞ்சரான லக்கணம், டைவர்ஸ் ஆகக்கூடிய லக்கணம். 12 லக்கணத்தில் எழுதி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. டைவர்ஸ் ஆகுதா இல்லையா அப்படி. ஆக வேண்டாம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நாங்கள் வேண்டிக்கிறது. இது என்ன நம்மளுடைய ஆராய்ச்சி தான் பேசுகிறப்போ, ஜென்ரலாக யாரையும் குறிப்பிட்டு யாருடைய ஜாதகத்தை முன்ன மேலே வச்செல்லாம் பேச கிடையாது. ஜென்ரலாக பேசுகிறோம். அது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் எடுத்துங்க, நல்லா இல்லைன்னா உங்களுடைய பானையிலையும் போங்க. இப்போ எதுக்கு வந்திருக்கலாம், 2 லக்கணம் எது? மேச லக்கணம் ஒன்றாச்சுங்களா, 2வது துலா லக்கணம், நேர் ஆப்போசிட் தான். ஏதை சொல்கிறேன், மேச லக்கணத்துக்கு சுக்கிரன் நீச்சமானால் என்ன ஆகும்? குடும்பஸ்தானம் அவுட்டு, 7ஆம் இடம் அவுட்டு. ஒரே கிரகம் தான் 2ஐயும் அழிக்கிறவன். அழிக்குதா இல்லையா சொல்லுங்கள். துலா லக்கணத்துக்கு யார்? செவ்வாய். அவர் போய் கடகத்தில் நீச்சமானா 2ஆம் இடம் அவுட்டு, 7ஆம் இடம் அவுட்டு. முடிஞ்சுதா? எப்படியோ கல்யாணம் பண்ணுறாங்க, எப்படி பிரிகிறாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி 7ஆம் இடத்துல முடக்கானா, அதுவும் இந்த லக்கணமாக வந்து முடக்கானா எப்படி இருக்கும்? இன்ன வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற சாதாரண லக்கணங்களுக்கு, நார்மலான லக்கணங்களுக்கு. இந்த மேசத்துக்கு துலாமில் முடக்கு ஏற்பட்டால் அதே சுக்கிரன் அதிபதியாக இல்லை செவ்வாய் அதிபதியாக மைனஸ் பாயிண்டில் போய் நின்னாங்கன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையா? அது ஒரு வாழ்க்கையாக நினச்சி பாருங்க. இந்த மாதிரி முக்கியமான ஒரு சிக்கலான பாயிண்ட்டுகளை எடுத்து நம்ம ஜாதகம் சொல்லணும், அப்படி தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்போ எந்த ஒரு பவுன் கூட எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு பையன் இருக்கிறாப்புல வச்சுங்க, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஒரு பையன் இருக்கிறாப்புல. அந்த பையன் வந்து வசதி, சரியான வசதி. அவங்க அப்பா அம்மா அவங்க எல்லாருமே சொந்தக்காரர், அத்தனை பேர் வசதி. ஆனால் ஒரு பெண் ஏழை பொண்ணு, ஒன்றுமே இல்லை. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுங்கிறா. என்ன காரணம்? 7ஆம் இடம் முடக்கு. மெண்டல் ஆயிடுவாங்களே. 7ஆம் இடம் முடக்கானா எதில் வேணாலும் காலம் வைப்பாங்க. வைக்க முடியாதா? இது மாதிரிலாம் இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்துக்கு போவோம். 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன முடக்கு அப்படின்னா, இப்போ உருவத்துக்கு இதுலேயும் நீங்கள் வந்து நான் சொல்ல மேலே தலையிலேருந்து வாங்க கீழே வரைக்கும் இன்ச்சி போய் விஞ்சியாக வச்சு நான் வந்து நோய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். ஒருத்தருடைய உயரத்தை வச்சு 12ஆக பிரிப்பேன். நார்மலாக 5 அடி இருக்கிறாங்க, 12ஆக பிரிப்போம். 12 5 60. 5 இன்ச்சில் முடக்கு இருக்கா? அது எந்த இடம்? அந்த இடத்துல உடல்நிலை சரியில்லை. சரியாக இருக்குதா இல்லையா? சொல்லுங்கள். 10வது இன்ச்சு எந்த இடமா வருது? அந்த இடத்துல நோய் இருக்குதுன்னு சொல்லுங்கள். முடக்காக இருந்தா ஏன் வராது? இந்த மாதிரி 8ஆம் இடத்துக்கு ஏன் போயிருந்தா, 8ஆம் இடம் பிரச்சனை, சரியான பிரச்சனை. 5ஆம் இடத்துல கூட நிறைய சொல்ல மறந்துட்டேன். 5ஆம் இடத்துல முடக்கு ஏற்பட்டுனா குழந்தை புத்திர பாக்கியமே இருக்கிறதில்ல. இப்போ பையனுக்கு எதுக்கு ஜாதகம் பார்த்து பண்ணுறோம்? சந்தான விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பையனுடைய பொருத்தம் பார்க்குறோம். பொருத்தமெல்லாம் நான் பார்த்தேன்னா எனக்கு 2000 ரூபா ஒரு பொருத்தம் பார்த்தேன்னா பூரா விஐபி தான். என்ன காரணம்? அவங்களுக்கு மட்டும்தான், ஒரு பொழுதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ கிட்டத்தட்ட 45 வருஷம் 5 வருஷம் ப்ராடக்ட்ஸு, 40 வருஷம் சர்வீஸில் இந்த ஒருத்தர் கூட என்னங்க பொருத்தம் பார்த்து இப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டதே இல்லையா? யாருமே கேட்டது இல்லையா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 7வது வீட்டில் நல்லா கவனிச்சுங்க. 7வது வீட்டில் ஒரு ஆணுக்குன்னு வச்சுங்க. ஒரு ஆணுக்கு 7வது வீட்டில் முடக்கு ஏற்பட்டிருக்குது. அதே பெண்ணுக்கும் 7வது வீட்டில் அது முடக்கு ஏற்பட்டிருக்குது. 5வது வீட்டில் ஏற்பட்டிருக்குது. 5வது வீட்டில் ஏற்பட்டால் எப்படி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்? வயிறு பாதிக்குமா பாதிக்காதா? நிச்சயமாக பாதிக்குமா? எத்தனை கோயில் குளம் போனாலும் நிச்சயமாக குழந்தை இல்லை, அவங்க வளர்ப்பு தான். இது மாதிரி இப்போ 8ஆம் இடத்துக்கு பேசிட்டு, 8ஆம் இடம் என்ன? இடுப்பு சம்மந்தப்பட்டு, கிட்னி சம்மந்தப்பட்டது. 8ஆம் இடத்துல முடக்கு இருந்தால் அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது, கிட்னி உள்பட. இதுக்கு எல்லாமே ஒரு விமோச்சனம் இருக்குது. அந்தந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அந்தந்த தெய்வங்கள்லாம் யாருங்கிறது ஐயா தான் சொல்ல முடியும். ஐயாவுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரிங்களா? அவரு ஆசிரியர். நாங்களாம் சும்மா 7th தான் படிச்சிருக்கிறோம். இடையில சிவில் இன்ஜினியருக்காக டிப்ளமா பண்ணேன். இடையில சாதாரணமாக படித்தது 7th. வாஸ்து சிவில் இன்ஜினியர். 15 வருஷம் 1000 வீடு கட்டியிருப்பேன். வேலைக்கு இருந்தேன், நானாக கட்டலை, இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு இருந்தேன். சரிங்களா? வாஸ்து. இந்த மாதிரி 8ஆம் இடத்துல அவ்வளோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உடல்நிலை என்ன லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லாம் கூட சொல்லலாம்.
இப்போ 6ஆம் வீடு வரை சொல்லியிருக்கேங்க. அதை எப்படிங்க ரைட் 2 பக்கம் போவீங்க? 6ஆம் இடத்து மறுபடியும் 2 வீடு கடமாங்க. கண்ணிலேருந்து 2 வீடு கடமாங்க 8ஆம் வீடு வரைக்கும். மீனத்துலேருந்து 8ஆம் வீடு ரிவர்ஸில் வாங்க. லெஃப்ட்டில் என்ன பிரச்சனை? நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இத்தனை கணக்கு இது ஐயா பார்த்துட்டு இருக்காரு. இத்தனை கணக்கெடுத்து ஆதாரப்பூர்வமாக எத்தனையோ தடவை அதை பரிசீலனை பண்ணி தான் எழுதியிருக்கேன். இது எப்படின்னா, சரி இதை முடிச்சுட்டு அப்புறம் வந்துக்கலாம். அதுக்கு அதாவது 8ஆம் இடத்துல அவ்வளோ பிரச்சனை, கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுமா? நிச்சயமாக வந்து அவருடைய திசை நடக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசை நடக்கணும். அந்த இடத்துல முடக்கா இருக்கணும். இது எல்லாமே அப்படி தான். அடுத்து 9ஆம் இடம் போகலாம். 9ஆம் இடம் போகும்போது மிகப்பெரிய பாகிஸ்தான் நிறையா பேருக்கு கிடைக்குது. பெரிய அந்தஸ்து என்னென்னமோ கிடைக்குது எல்லா விதத்துலையும். 9ஆம் இடத்துல முடக்கா இருந்தால் எப்படி கிடைக்கும்? தந்தையினுடைய அன்பு கிடைக்குமா? பாசம் கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. அந்தஸ்துலேருந்து எதுவும் கிடைக்காது. எத்தனை பேருக்கு பதவி உயர்வு? கம்முனு 9ஆம் இடம் முடக்காயிட்டா காலம் பூரா சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் நல்லது. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது. இருக்கிறதுலே தொழிலுக்கு முக்கியமானது 9, 10, 11. இது நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு தொழில் அமையும். 9, 10, 11 அதுதான். இந்த 3 இடம் சரியில்லைன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தொழில் அமையாது. அதுலேயும் முடக்கு ஏற்பட்டால், இப்போ 10ஆம் இடத்துல முடக்கு ஏற்படுது. ஆனால் முடக்கு ஏற்படுது இந்த திசை எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா அது முதல்ல சொல்லியிருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஒரு பெரிய மில்லு, பெரிய இண்டஸ்ட்ரியலு நிறையா பேர்த்து வச்சு நடத்துகிறாங்க. பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக வருது. சில கோடீஸ்வரர்கள் சரிஞ்சு போயிடுறாங்க. என்ன காரணம்? ஏன் அவங்களால காப்பாற்றிக்க முடியாதா? ஒரு வேண்டுதல் வைக்க முடியாதா? ஏன் எந்த வேண்டுதல் ஏன் காப்பாற்றலை? 10ஆம் இடத்துல முடக்கு. அதாவது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு எத்தனையோ பேர்த்து வச்சு வேலை செஞ்சுருக்கிறாங்க. எத்தனையோ பேர்த்துக்கு ஆயுத பூஜைக்கெல்லாம் சிறப்பாக கவனிச்சிருக்கிறாங்க. தீபாவளிக்கு நிறையா கவனிச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ ஆஸ்பத்திரி செலவு வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த முடக்கு நட்சத்திரம் ஒரு 30, 40வது வருஷத்தில் வருது. முடிஞ்சது, அதோட கதை முடிஞ்சு, இழுத்து மூடியாச்சு கம்பெனிவே. இந்த மாதிரி உனக்கு என்ன செய்து பார்த்தீங்களா? அப்போ 11க்கு வரலாம். 11க்கு வரும்போது மூத்த சகோதரஸ்தானுக்கு போகிறோம். அது 3ல் இருக்கையில் என்ன சொல்லிக்கிறேன்? 3ல் முடக்கு ஏற்பட்டால் இளைய சகோதரன் சகோதரிகள், 11ல் முடக்கு ஏற்பட்டால் மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகள். இது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்துல வேலை செஞ்ச பணம் வருமா? 11ல் முடக்கு இருந்தால் சல்லி பைசா வராது, வராது. நீங்கள் ஆள் வச்சு வேலை செஞ்சீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா கடன் வாங்கி தான் கொடுக்கணும். அந்த கடனும் கட்ட முடியாது. இந்த மாதிரி லாபஸ்தானங்கிறது அவ்வளோ முக்கியம். மூத்த சகோதரஸ்தானம் அவங்களாம் யாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. தொழிலில் லாபம் வருமா? நிச்சயம் வராது. இப்போ அடுத்து 12ஆம் இடத்துக்கு வரும். அயன சயனஸ்தானம், வெளிநாடு போகணும். 12ல் முடக்க எப்படி போவாங்க? எல்லாமே வாங்கிடுவாங்க. அதுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் அத்தனையும் வாங்கிடுவாங்க. நிச்சயமாக ஃப்ளைட் ஏற முடியாது. எத்தனை கரணம் போட்டாலும் அவங்க வெளிநாடு போக முடியாது. எழுதி வச்சுக்கங்க. 12ஆம் இடத்தில் முடக்கு ஏற்பட்டால் அதில் முடக்கு ஏற்பட்டு 12ஆம் இடத்து அதிபதி திசை, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய திசை, இதெல்லாம் வரணும். அந்த நேரம் அவங்க பாஸ்போர்ட் எடுக்கிற நேரம் அது வரணும். சும்மா எல்லா நேரமும் சொல்லிட முடியாது. அது எல்லாத்துக்குமே கோயில் இருக்குது. இது இப்படி இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோம், கடைசியாக முடக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? இது முடக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாதுல்ல. இப்போது முடக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் முதல் பூராட மூல நட்சத்திரம் வரை எண்ணி, அந்த எண்ணிக்கையை பூராட நட்சத்திரம் முதல் எண்ணும் போது எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அது முடக்கு. எல்லாத்துக்கும் தெரியும். டைம் வேஸ்ட் பண்ண வேணாது இந்த மாதிரி சொல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது கடகத்துக்கு வரைக்கும் வந்துடுங்க சார். அதில் தான் இருக்குது. நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் சரியான மட்டும் பார்த்துங்க. எல்லாமே வேணாம்னு சொல்கிறேன், பார்க்காமையே. இப்போது அசுவினி நட்சத்திரத்தில் வந்து சூரியன் இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எந்த நட்சத்திரம் முடக்கா வரும்? ஷார்ட்டாக நான் வச்சுருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சும்மா நான் சொல்லிவிட்டு எப்படி வரும் அப்படின்னு கேள்வி இருக்குமில்ல. தெரியாதவங்க, இப்போ எல்லாருமே தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு இல்லை, தெரியாதவங்க கூட வந்திருக்கலாம். இப்போ அசுவினி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறார். எது முடக்கு நட்சத்திரம் வரும்? அசுவினிலேருந்து 19 நட்சத்திரம் எது? மூல நட்சத்திரம். அப்போ பூராடத்துலேருந்து 19 நட்சத்திரம் எது? பூர நட்சத்திரமா இல்லையா? கரெக்டா? கணக்கு போட்டு பார்த்துங்க நீங்களே ஐயா. இப்போ அடுத்து பரணி. இப்போ அசுவினிக்கு 19 வந்தது, பரணிக்கு என்ன வரும்? 18 தானே வரும்.
18 வரும் மேலே வர்றாரு, அப்படி ரிவர்ஸு. பரணிக்கு மக நட்சத்திரம், கரெக்டுங்களா ஐயா? பரணிக்கு மக நட்சத்திரம் முடக்கு, கிருத்திக்கு வரலாம். இப்போ கிருத்திக்கு வரும்போது என்ன, மக நட்சத்திரம் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன வர, ஆயில்யம். அது கிருத்திகெல்லாம் ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி டபுள் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்களை ரொம்ப கவனமாக பார்க்கணும். டபுள் வீட்டில் இப்போ கிருத்திகை டபுள் வீடு தான். என்ன வருது, ஆயில் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் வருது சார். ஆயில்யம் முதல் பாதம் மட்டுமே மேச ராசிக்கு முடக்காக வரும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தால் ஆயில்யம் முதல் பாதத்துக்கு மட்டும் வருங்க சார். உடனே அந்த ராசி விட்டுறாங்க. ஆயில் 2ஆம் பாதத்துக்கு வரும்போது ரிஷப ராசிக்கு போயிடும், அவங்க ராசிக்கு போயிடும். அவங்க நட்சத்திரம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி மெமரி கரெக்டாக? உங்கள் நட்சத்திரம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கிருத்தி இப்படி போனால் கிருத்திகை ஆயில்யம் 2ஆம் பாதம் முடக்காக வந்து கிருத்திகை 2ஆம் பாதத்தில் சூரியன் இருந்தால் ஆயில்யம் 2ஆம் பாதத்தை எடுக்கணும். அப்போ ராசி மாறி இல்லையா, இதை கவனமாக இருக்கணும். அடுத்ததுக்கு வர கிருத்திகை முடிச்சு 3ஆவது நட்சத்திரம் முடிச்சு 4ஆவது நட்சத்திரம் வர ஆயில்யம் முடிச்சிருக்கிறான். ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சனியுடைய நட்சத்திரம் தான் முடக்க வர, சரிங்களா? இதில் எது முடக்க வருது, பூசம். ஓகேங்களா? ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கிறவங்க தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க. பெரிய விட்டா 2 மணி நேரம் பேசுவாங்க. கேட்டுக்கிற அப்படி பொறிப்பார், சிவகாசி வெடி மாதிரி வெடிப்பாங்க. அடுத்தது வர இப்போ எது, ரோகிணி நட்சத்திரம். அதில் இல்லை சொல்லிடுறேன். ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் பூச நட்சத்திரம் முடக்காக வரும். மிருகசீர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் என்ன வரும், புனர்பூசம் வரும். அது டபுள் இடத்துல இருக்குது. அது பாத ரீதியாக பார்க்கணும். புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு ஒரு மாதிரி பார்க்கணும், 1, 2, 3க்கு ஒரு மாதிரி பார்க்கணும். சரியா? புனர்பூச நட்சத்திரம் முடக்கு மொத்தத்தில் மிருகசீர நட்சத்திரத்துக்கு. அடுத்தது யார் வரா, இந்த சப்ஜெக்ட் தான் முதல்ல கேட்டால் யாருமே சொல்ல மாட்டேன்ட்டீங்க. திருவாதிரை. அது ஒரு சூரியன் முடக்காகக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை மட்டுமே. வேறு எங்கிருந்தாலும் அவர் முடக்காக மாட்டார். இந்த மாதிரி அதுதான் கவனமாக பார்க்கணும். அடுத்தது கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாமே சொல்லிடலாமா, டைம் பத்தாது. அது ஒரு மண்டலம் சொல்லிட்டோம்ல. புனர்பூசம் அல்ல, அதுதான் நான் கேட்குறேன். என்ன இப்போ இன்னும் 5 நிமிஷம் சரி, ஒரு மண்டலம் முடிச்சிடலாங்கிறீங்க. இப்போ எது வரைக்கும் வந்தோம், இப்போ இல்லை திருவாதிரைக்கு வந்தோம். திருவாதிரைக்கு வரும்போது திருவாதிரையை முடக்கு நட்சத்திரம். புனர்பூசத்துக்கு வரும்போது என்ன ஆகும், மிருகசீரிடம் முடக்கு நட்சத்திரம். புனர்பூசம் பூசத்துக்கு வரும்போது ரோகிணி முடக்கு நட்சத்திரம். பூசத்துக்கு ஆயிலத்துக்கு வரும்போது கிருத்திகை முடக்கு நட்சத்திரம். இப்படி லைனாக வந்துகிட்டே இருக்குது. மகத்துக்கு வரும்போது என்ன சொன்னால் இது பூரம், இந்த பரணி. மகத்துக்கு வரும்போது பரணி, பூரத்துக்கு வரும்போது அசுவினி. இப்படியே தான் லைனிங்காக வரலாம். ஷார்ட்டாக எடுக்கணும் கணக்கு. நீங்கள் இப்போ அசுவினி சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருக்கட்டும், நீங்கள் யாராவது கேள்வி கேளுங்களா பார்க்க, எந்த நட்சத்திரமாக இருக்கட்டும் ஷார்ட்டாக எடுக்கலாம். என்ன வேண்டாம், ஒவ்வொன்றா என்ன வேண்டாம். இதுக்கு வந்து 27 நட்சத்திரம் ஞாபகம் இருக்கணும். 27 நட்சத்திரம் கன்ஃபார்ம் ஞாபகம் இருந்தால் மட்டும் ஒரு சிறப்பாக அந்த கணக்கு. இப்போ அசுவினின்னு சொன்னால் நான் எப்படி பூரம்னு சொன்னேன். 19வது எடுங்க, ஒரு இடத்துக்கு போகணுமா இல்லையா, ஸ்ட்ரைட்டாக 19 போயிருங்க. 20வது 19வது பூராடத்துலேருந்து 19 இருந்தால் பூரம் ஈஸியாக வந்துடுச்சா. இதை போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் எண்ணிக்கிட்டு இருந்தால் ஜாதம் பார்க்க வரவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. என்னமோ எண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஜாதம் சொல்லுவானோன்னு தெரியலையே அப்படின்னு டக்குன்னு கொண்டு வரணும். நான் அந்த 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஜாதம் பார்க்கணும், எல்லாம் உள்ளே கொண்டு வரணும். திதி சூனியமாக இருக்குதா, அஸ்தங்கமாக இருக்குதா, இந்த மாதிரிலாம் இது வந்து ஷார்ட்டாக பார்க்கணும். இப்போ 12 நட்சத்திரம் வைங்க, அது இப்போ 18 தான் வருது. என்ன மூலம், அந்த மறுபடியும் 18 எண்ணிங்களா முடிஞ்சு போச்சு. இப்படி ஷார்ட்டாக எடுத்துக்கலாங்க, முடிச்சுக்கலாங்களா. இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அவர்களுக்கும், எங்களுக்கு சிறப்பாக தலைமை ஏற்றுக் கொடுத்த பரணி பாரதி ஐயா, மாபெரும் ஜாம்பவான் ஐயா அவர்களுக்கும், பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கும் மீண்டும் ஒரு ஜாம்பவான் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இதுவரை இந்த பதிவை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய பெயர் வந்து ஈஸ்வரமூர்த்தி. என்னுடைய ஃபோன் நம்பர் 9488137784, 94 88 13 77 84. ஓகேங்களா? கரெக்டா? சூப்பரா. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.